யுஏஇல நோ மினிமம் பேலன்ஸ் நீடட் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓபன் பண்ண அக்கௌண்ட் இப்ப அப்படி இருக்காது. அப்படி என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பாப்போமா? இது யுஏஇ யூஸ்ஃபுல் பேங்க் இன்ஃபோ பார்ட் 3. யுஏஇல சில அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றப்ப மார்க்கெட்டட் as ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஆனா இப்ப அப்படி இருக்கா அப்படின்னா இல்ல. மெயினா ஏடிசிபில ஹயக் இந்த அக்கௌண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. காமன்லி நோன் as டிஜிட்டல் ஆன்போர்டிங் அக்கௌண்ட். ரொம்ப ஈஸியா இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். நோ மினிமம் பேலன்ஸ் நீடட் அப்படின்ட்டு தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்ப இருந்தது. இப்போ நம்ம ரெகுலர் டிரான்சாக்ஷன் வச்சுக்கலனாலும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனாலும் சார்ஜஸ் உண்டு. அடுத்து மஷ்ரக்ல நியோ சேவிங்ஸ் நியோ கரண்ட் அப்படின்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்பிடிலையும் கரண்ட் அக்கௌண்டா இருக்கட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கட்டும் அது எல்லாமும் ஈஸி டிஜிட்டல் அக்கௌண்ட் தான் மார்க்கெட் செய்யப்பட்டுச்சு. அந்த அக்கௌண்ட்ஸ் கூட அப்பப்போ நோ மினிமம் பேலன்ஸ் நீடட் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் எய்தர் உங்க salary 5000 dirhams இருக்கணும், அந்த salary transfer உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா நடக்கணும், இல்ல மினிமம் பேலன்ஸ் ஆஃப் 3000 dirhams நீங்க மெயின்டைன் பண்ணணுன்ற கிரைட்டீரியாவோ இருக்கு. அப்படி இல்லனா சார்ஜஸ் உண்டு. எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் அக்கௌண்ட் சிம்பிள் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு மார்க்கெட் செய்யப்பட்டுச்சு. மினிமம் பேலன்ஸா நீங்க 3000 dirhams மெயின்டைன் பண்ணிட்டே ஆகணும். இப்ப நான் சொன்ன அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் salary transfer நடக்கலனாலும் மினிமம் பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணலனாலும் ஃபால் பிலோ ஃபீ சார்ஜஸ் அப்படின்னு போட்டு 25 dirhams 26 dirhams 27 dirhams அப்படின்ற மாதிரி எல்லாம் டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க அண்ட் எதனால அது பெஸ்ட் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே 100% ரைட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்ஸோட கேஎஃப்எஸ் பார்த்து இன்னைக்கு இருக்க அப்டேட்ஸை வச்சு இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். சோ இது கண்டிப்பா மாறும். இதை பிளைண்டா நம்பிட வேண்டாம்.